Hi, hello friends, welcome back to my channel. So எல்லாரும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 டேஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 200 டேஸில் நம்மளால் சிலபஸை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியுங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு படிக்கணும், ஒரு ஸ்மார்ட் பிளான் பண்ணி படிக்கணும். ஸோ அப்படி படித்தா மட்டும்தான் இந்த குரூப் 4 சிலபஸை நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோஃபர் அகாடமியில் நமக்கு ஒரு ஷெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் 150 டேஸ் பார்த்திங்கன்னா நம்ம படிக்கிறதுக்கும் 50 டேஸ் பார்த்திங்கன்னா ரிவிஷனுக்கும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 200 டேஸ். ஸோ எல்லோரும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் டீட்டெயிலாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஜூன் 1லேருந்து நமக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு 10 நாளுக்கு ஒவ்வொரு ஷெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த பிளானை ஃபாலோ பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இது வரைக்கும் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணலை, நான் வந்து ஃப்ரெஷ்ஷராக இருக்கேன், இனிமேல் தான் படிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இவங்களுடைய பிளானை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா ஒர்த்தாகவே இருக்கும். டெஸ்ட்டெல்லாம் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் எடுப்பாங்க. கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா நம்ம திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி லெவலில் கொஸ்டின்ஸ் வந்து எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஜிகே தான் படிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு என்னுடைய நோட்ஸு ப்ளஸ் பார்த்திங்கன்னா புக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன். ஏன்னா நமக்கு ஜூன் 1லேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் அதுக்கு பிஃபோராகவே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி என்னுடைய நோட்ஸ் புக்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா என்னுடைய பாலிட்டி நோட்ஸுங்க. ஸோ ஆல்ரெடி நான் நோட்ஸ் எடுத்தது தான். ஸோ அதை ஒன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி படித்தவங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இப்போ தான் நான் படிக்கவே போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த டைம்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும், இப்போ நம்ம நோட்ஸ் எடுத்து படித்தோம்னா இந்த கம்மியான நாட்களில் நம்மளால் நோட்ஸ் எடுத்து படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய டைமை பொறுத்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்கிறதா இருந்தால் தாராளமாக படிக்கலாம். ஸோ நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன். ப்ளஸ் பார்த்திங்கன்னா விவிடிஎன்பிஎஸ்சி அகாடமியில் பார்த்திங்கன்னா புக்ஸும் வாங்கியிருக்கேன். ஸோ ரெண்டையுமே தான் ப்ரிப்பேர் பண்ணி படிக்க போகிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜிகேயை பொறுத்த வரைக்கும் புக் சோர்ஸும் முதல்ல கண்டிப்பாக நல்லா தெரவாக முடிச்சுக்கணும். ஸோ முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அவுட் சோர்ஸ் வந்து படித்து தான் ஆகணும். ஸோ விவிடிஎன்பிஎஸ்சி அகாடமிலே பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸுக்கும் இப்போ வந்து புக்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அவுட் சோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க புக்ஸை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அவங்களே பார்த்திங்கன்னா வீடியோ கிளாஸஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். உங்களுக்கு டைம் இருந்தால் அதை பார்த்து நீங்கள் நோட்ஸும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஓல்டு புக் நான் வச்சுருக்குது. ஸோ இதையும் படித்து புக்லையும் படித்து ப்ளஸ் பார்த்திங்கன்னா என்னுடைய நோட்ஸையும் வந்து நான் படிச்சுக்குவேன். ஸோ எப்போதுமே நான் அப்படி தான் வந்து படிக்கிறது. ஸோ எனக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் எப்போதுமே நோட்ஸ் எடுத்து தான் படிப்பேன். ஏன்னா அது எக்ஸாம் அப்போது ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் நோட்ஸ் எடுத்துக்குவேன். ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 3 ஷெடியூல், அதாவது இந்த ஜூன் மந்த்துக்கான எல்லா ஷெடியூலும் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ஒரு 3 ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஷெடியூலில் நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு லெசன்ஸ் படித்தாலே, அதாவது தமிழ் ஜிகேயில் ஒவ்வொரு லெசன்ஸ் படித்தாலே 10 டேஸில் நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ஷெடியூலை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ மேக்ஸில் ஒரு டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம லாஸ்ட் டேயில் வந்து மேக்ஸ் பார்த்தா கூட நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எப்படி இந்த ஷெடியூலை வச்சு உங்களுக்கு டைமை பொறுத்து நீங்கள் பிரித்து படிக்க முடியுமோ அந்தளவுக்கு படிச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டைம் இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃப்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு படிக்கிறதுக்கு டைமே இருக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு ஏற்ற டைம் கன்வீனியன்ட் பொறுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஷெடியூலை டிவைட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ 10 டேஸில் நம்ம முடிக்கிற மாதிரி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒவ்வொரு நாளும் என்னென்ன லெசன் படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஸோ அதை வந்து டே பை டே நம்ம என்ன லெசன் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து கொடுக்குறேன். ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிற நேரத்தை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் டிவைட் பண்ணி படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 10 டேஸில் நம்மளால் இந்த ஷெடியூலை எப்படி முடிக்க முடியுமோ அந்தளவுக்கு முடிச்சுக்கோங்க. ஸோ முடிச்சுட்டு டெஸ்ட்டை வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ இனிமேல் நமக்கு வந்து டைம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த டைம் பீரியடை நம்ம யூஸ் பண்ணி நல்லா படிச்சுக்கணும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது. ஸோ அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.